ஒரு நாளில் 3 வேளை உணவை மறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த ஒரு சிறிய பழத்தை தினமும் சாப்பிட்டால் உங்கள் கண்களின் ஆரோக்கியத்தில் உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுமா? பல ஆண்டுகளாக கண்ணாடி அணிந்து வருபவர்களின் மனதில் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி: கண் பார்வை அதிகரிக்க ஏதாவது இயற்கையான வழி இருக்கிறதா? கண்ணாடி பவர் குறையுமா? சமூக ஊடகங்களில் தினமும் ஏராளமான ஆலோசனைகள் பரவி வருகின்றன. சிலர் ஒரு பழம் போதும் என்கிறார்கள். சிலர் ஒரு வாரத்தில் பார்வை தெளிவாகிவிடும் என்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? உண்மையில் எந்த பழம் கண்களுக்கு உதவுகிறது? அது கண்ணாடி பவரை குறைக்குமா? இந்த கேள்விகளுக்கான அறிவியல் ஆதாரங்களுடன் கூடிய பதில்களை பார்க்கலாம். மனித உடலில் மிகவும் சிக்கலான உறுப்புகளில் ஒன்றாக கண்கள் இருக்கின்றன. வெளிச்சத்தை உணர்ந்து அதை நரம்புகள் வழியாக மூளைக்கு அனுப்பி நமக்கு உலகத்தை காண்பிக்கும் இந்த அற்புதமான அமைப்பு பல்வேறு சத்துக்களின் உதவியால் இயங்குகிறது. வயது அதிகரிக்கும்போது, நீண்ட நேரம் மொபைல் மற்றும் கணினி திரைகளை பயன்படுத்தும்போது, சரியான உணவு பழக்கம் இல்லாத போது கண்களின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் உணவின் பங்கு மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. கண் பார்வைக்கு உதவும் பழங்களில் உலகம் முழுவதும் அதிகம் பேசப்படுவது ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் பப்பாளி மற்றும் மாம்பழம் போன்ற பழங்கள். அதேபோல் அவகாடோ, ஆரஞ்சு, கிவி, திராட்சை, புளூபெர்ரி போன்ற பழங்களும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்று பல ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்தியாவில் எளிதாக கிடைக்கும், விலை குறைவான மற்றும் சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் என்றால் பப்பாளி முக்கியமான இடத்தைப் பெறுகிறது. பப்பாளியில் பீட்டா கரோட்டின் எனப்படும் சத்து அதிகமாக உள்ளது. இந்த பீட்டா கரோட்டின் உடலுக்குள் சென்ற பிறகு வைட்டமின் ஏ ஆக மாறுகிறது. வைட்டமின் ஏ என்பது கண்களின் ரெட்டினா பகுதி சரியாக செயல்படுவதற்கு மிகவும் அவசியமான சத்து. குறிப்பாக இரவு நேரங்களில் தெளிவாக பார்க்க உதவும் ரோடோப்சின் என்ற நிறமியின் உற்பத்தியில் வைட்டமின் ஏ முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால் வைட்டமின் ஏ குறைபாடு உள்ளவர்களுக்கு இரவில் பார்வை குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதில்தான் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. வைட்டமின் ஏ நிறைந்த பழங்களை சாப்பிடுவதால் கண்களின் ஆரோக்கியம் மேம்படலாம். ஆனால் அதனால் ஏற்கனவே இருக்கும் கண்ணாடி பவர் தானாக குறைந்துவிடும் என்று எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. கண்ணாடி பவர் என்பது பெரும்பாலும் கண்களின் வடிவமைப்பு, கார்னியாவின் வளைவு, கண் உருளையின் நீளம் போன்ற காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு பழம் சாப்பிடுவதால் இவை திடீரென மாறிவிடாது. இதுதான் பலரும் அறியாமல் நம்பும் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. இந்த பழத்தை சாப்பிட்டேன், கண்ணாடி தேவையில்லை என்ற கூற்றுகளுக்கு பின்னால் பெரும்பாலும் அறிவியல் ஆதாரம் இருப்பதில்லை. ஆனால் அதற்காக பழங்களின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடவும் கூடாது. காரணம், கண்களை பாதிக்கும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸை குறைப்பதில் பல பழங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. உதாரணமாக, பப்பாளி மட்டுமல்லாமல் ஆரஞ்சு மற்றும் கொய்யா பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது. வைட்டமின் சி என்பது கண்களின் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. வயது அதிகரிப்பால் ஏற்படும் கண் பிரச்சனைகளின் அபாயத்தை குறைப்பதிலும் இது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும். பங்கு வகிக்கிறது. அதேபோல் பச்சை திராட்சை மற்றும் பல்வேறு நிறமுள்ள பழங்களில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் கண் செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ராடிக்கல்களுக்கு எதிராக செயல்படுகின்றன. லூட்டீன் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற சத்துக்கள் கண்களில் இயற்கையான பாதுகாப்பு கவசம் போல செயல்படுகின்றன. இந்த சத்துக்கள் சூரிய ஒளி மற்றும் நீல நிற திரை ஒளியால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க உதவுகின்றன. ஒரு முக்கியமான கேள்வி இங்கே எழுகிறது. அப்படியென்றால் தினமும் பப்பாளி அல்லது இது போன்ற பழங்களை சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும்? முதலாவதாக, வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டிஆக்சிடன்ட்கள் கிடைப்பதால் கண்களின் இயல்பான செயல்பாடுகள் சீராக இருக்கும். இரண்டாவதாக, உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மூன்றாவதாக, வயது சார்ந்த மாகுலர் டிஜெனரேஷன் மற்றும் சில வகை கண் பாதிப்புகளின் அபாயம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக, உடலின் மொத்த ஆரோக்கியம் மேம்படும் போது
அதன் தாக்கம் கண்களின் ஆரோக்கியத்திலும் பிரதிபலிக்கும். ஆனால் கண் பார்வை குறைவதற்கு காரணம் வெறும் சத்து குறைபாடு மட்டும் அல்ல. மரபியல் காரணிகள், நீரிழிவு நோய், அதிக நேரம் திரை பயன்பாடு, தூக்கமின்மை, வயது அதிகரிப்பு, புகைப்பிடித்தல் போன்ற பல காரணிகளும் இதில் பங்கு வகிக்கின்றன. அதனால் ஒரே ஒரு பழம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்க முடியாது. உலக சுகாதார அமைப்பும் பல கண் மருத்துவ சங்கங்களும் வலியுறுத்துவது என்னவென்றால், பலவகையான காய்கறிகள், பழங்கள், புரதச்சத்து, நல்ல கொழுப்பு மற்றும் சமச்சீர் உணவு பழக்கம் ஆகியவை இணைந்து கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றன என்பதுதான். நீண்ட நேரம் மொபைல் மற்றும் கணினியை பயன்படுத்துபவர்கள் 20-20-20 விதியை பின்பற்றுவது நல்லது. அதாவது, ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் 20 அடி தூரத்தில் இருக்கும் ஒரு பொருளை 20 வினாடிகள் பார்க்க வேண்டும். இது கண்களின் சோர்வை குறைக்க உதவுகிறது. அதோடு போதுமான தூக்கம், சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்தல், புகைப்பிடிப்பதை தவிர்த்தல், வருடத்திற்கு ஒருமுறை கண் பரிசோதனை செய்து கொள்வது போன்ற பழக்கங்களும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை. சிலர் கேரட் சாப்பிட்டால் கண்ணாடி கழற்றிவிடலாம் என்று நம்புகிறார்கள். சிலர் ஒரு குறிப்பிட்ட ஜூஸ் குடித்தால் பார்வை இரட்டிப்பாகும் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் உணவுகள் கண்களின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன. அவை ஏற்கனவே இருக்கும் மைனஸ் அல்லது பிளஸ் பவரை மந்திரம் போல மாற்றிவிடுவதில்லை. இதை புரிந்துகொள்வதே மிகவும் முக்கியம். எனவே தினமும் பப்பாளி, கொய்யாப்பழம், ஆரஞ்சு, மாம்பழம் போன்ற வைட்டமின் ஏ மற்றும் சி நிறைந்த பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. அதோடு பச்சை கீரைகள், முட்டை, பாதாம், மீன் போன்ற உணவுகளையும் சேர்த்துக் கொள்வது கண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடும். ஆனால் கண்ணாடி பவர் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் அல்ல. எதிர்காலத்தில் கண்களின் செயல்பாட்டை பாதுகாக்கும் முதலீடாக இதை பார்க்க வேண்டும். உலகத்தை நாம் பார்க்கும் ஜன்னல் கண்கள். அந்த ஜன்னலை பாதுகாக்கும் சக்தி எந்த ஒரு மந்திர மருந்திலும் இல்லை. அது நமது அன்றாட வாழ்க்கை முறையிலும், சீரான உணவு பழக்கத்திலும், சரியான மருத்துவ பராமரிப்பிலும் இருக்கிறது. ஒரு பழம் உங்கள் கண்ணாடியை அகற்றாது. ஆனால் சரியான உணவு உங்கள் கண்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க உதவும். உண்மையான பார்வை என்பது கண்ணால் பார்க்கும் திறன் மட்டுமல்ல, உண்மையை தெளிவாக புரிந்துகொள்ளும் அறிவும்தான்.